அந்த இடத்துல ஏன் இருக்கப்படாது, இருந்தா என்ன பலன், என்ன அதுக்கு விளக்கம், இதுதான் 8ஆம் இடம் பாதிக்கப்படுறது. 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய், ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அது அந்த 4ஆம் இடம் சுகம்ங்கிறது அது தனி, அது படுக்கை சுகம்ங்கிறது அது பக்கம் சுகம், உடல் ரீதியான சுகம், மன சுகம். 12 என்பது படுக்கை சுகம். அப்ப அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன விளக்கம், உதாரணம் சொல்ல போனா, பகல்ல செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், ஆண் செய்யக்கூடிய வேலையெல்லாம், உத்தியோகத்தை எல்லாம் செஞ்சு சம்பாதிக்கலாம், வேலையை அவன் கரெக்டா செய்வான். இந்த அம்மா வீட்டில் செய்யக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டா செய்யும், பேசலாம் கரெக்டா பேசும். அந்த பகல் நேர பொழுதுல என்னென்ன அவங்களுடைய கடமையோ அதெல்லாம் சரியா செய்வாங்க. நைட்ல சாப்பிட்டு படுக்கிற பொழுது, படுத்ததுக்கு பிறகு அந்த நிகழ்வுகளை ஏதாவது பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, பகல்ல என்னென்ன நடந்தது, வச்சது, பேசுனது, எங்கே போன, என்ன செஞ்ச, என்ன பண்ணுன, இதெல்லாம் ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேரும் கலந்து பேசுற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற பொழுத பேசி முடிச்சுட்டு அப்புறம் தானே அந்த தூக்கம் வரும். தூக்கம் வர்ற நேரத்துல தான் இல்லறம், அந்த சுகம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த நேரத்துல 11 மணி 12 மணிக்குள்ள அந்த சூழ்நிலையில அயர்ந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாக்குவாதம் தகாத, இவருக்கு பிடிக்காத ஒண்ணு அந்த அம்மா சொல்லும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நைனிகா ஆர்கானிக்ஸ், முகப்பேர், சென்னை.